என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காணொலில அது. சரி ஏஞ்சல் கூப்பிட்டுருமா? கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் மதன் நகேஸ்வரன். வணக்கம், வெல்கம் டு சர்வரி சார். வணக்கம். உட்காருங்க சார். வணக்கம். கண்டிப்பா. சார் எப்படி இருக்கீங்க? ஏதோ இயற்கை பொண்ணு நிற்கிறதா நல்லா இருக்கு. ஐயோ சிறப்பு சார், சூப்பர். சரி சார், இப்போ வந்து குருவிக்கு சாப்பாடு போறது இல்ல ஸ்ட்ரே அனிமல்ஸ் டாக்ஸ் கேட்ஸ்க்கு இவங்களுக்கு சாப்பாடு போறது ஒரு காமனான விஷயம். ஆனா நீங்க 20 வருஷமா வந்து மங்கீஸ்க்கு சாப்பாடு போட்டு அப்புறம் அவங்களோட இடமே ஒரு தனியா அப்படி செஞ்சு வச்சிருக்கீங்க. அது எப்படி உங்களுக்கு அந்த ஜேர்னி தொடங்குனுச்சு? ஆக்சுவலி என் பேர் வந்து மதன். நான் பண்டாப்பூர் சாலத்திங்கில வசிக்கிறேன். எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. மனைவி பேர் வந்து புவனேஸ்வரி, பையன் பேர் வந்து சரவீந்திரன், பொண்ணு பேர் வந்து மீரா வியாசினி. எங்க குடும்ப சார்ந்து தான் இதை செஞ்சுட்டு இருக்கோம். என்னோட பூர்வீகம் வந்து வெக்கோ தங்கா ஜொகுர்மணியில் இருக்கு. நான் வந்து ஒரு தோட்டப்புற தொழிலாளிக்கு பிறந்த மகன். அது மட்டும் இல்லாம தொழில் காரணமாக நான் என்ன பண்ணேன், பட்டணத்துக்கு வந்தேன். அப்படி கூட தோட்டப்புறத்தோட வாழ்க்கையில வந்து எப்படி இருக்கும், இயற்கை சூழ்ந்து அந்த ஒரு வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அது உழைப்பாளிகளோட அந்த அதோட என்ன தன்மைகள் எல்லாம் தெரியும், அருமைகள் புரியும். அப்புறம் கூட இந்த பட்டணத்து வாழ்க்கை வாழும்போது எல்லாம் ஒரு வேலையா போயிட்டு இருக்காங்க, அவசரமான ஒரு வேலைக்கே போயிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி ஒரு வாழ வந்த ஒரு உயிர், நம்மளாம் 6 அறிவு படைத்த மனிதன், பேசும் திறன் கொண்ட மனிதன். அது இல்லாமல் அது 5 அறிவு தான், அதுக்கு பேசும் திறன் இல்லை. அனாதையா ஒரு ரோட்டில் இறந்து கிடக்கும் தெரியுங்களா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்குள்ள நான் பார்ப்பேன், என்னடா அது யாரும் எடுக்க மாட்டாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, எதுவுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ண ஒரு தோணல் வந்துச்சு. சரி இது எப்படியா தடுத்தாகணும் அப்படின்னும் போது ஒரு சிந்தனையில போய் செய்வேன் அந்த ஒரு வேலையை. இந்த இறந்து போன பிராணிகளை வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம், அது கஷ்டமான ஒரு விஷயம். அது போய் எடுக்கிறப்ப சில பாகங்கள்லாம் வந்து பிரிஞ்சு போய் நிற்கும். அந்த பாகங்கள்லாம் அந்த பொறுக்கி தான் எடுப்பேன். என்னோட குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம், வேலை காரணம், என்னோட நேரத்தை ஒதுக்கி என்னோட உயிரை பணைய வச்சு தான் அந்த காரியத்தை நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். தொடர்ந்து ஒரு 20 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்து போனதெல்லாம் எடுத்து போய் புதைச்சி அது மேலே ஒரு மரத்தை நடுவேன். அப்புறம் பள்ளி மாணவர்களுக்கு வந்து இயற்கை வளங்களை பாதுகாக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். 1000 பறவைகளை மீட்டெடுத்து பறக்க விட்டுருக்கேன். உயிருக்கு போராடி அந்த 1000 பறவைகளை மீட்டெடுத்து பறக்க விட்டுருக்கேன். 600 குரங்குக்கு மேலே சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். இப்படி தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தொலைக்காட்சியில் அந்த இடம் வந்து ஒரு காடு மேலான ஒரு இடம். திருமணம் ஆன பிறகு எனக்கு காடி காசு கட்டணும், வீட்டு காசு கட்டணும், பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிக்கல்கள் அதிகமாக இருந்துச்சு. அப்போ இதை எப்படியாவது இறப்பை தடுக்கணும். அந்த அதாவது வாரத்தில் 4 குரங்கு 5 குரங்கு அடிபட்டு இறக்கும். ரொம்ப சூழ்நிலையாக இருக்கும். இப்போ அந்த எப்படியாவது தடுக்கணும் வகையில் என்ன பண்ணுவேன், அந்த சூழ்நிலை இருக்க கூட என்னோட மனைவியோட நகையை அடமாட வச்சு தான் அந்த சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்போம். அது கொடுக்குறப்ப அது சாப்பிட்டு மறுபடியும் காட்டி போடிடும், ரோட்டுக்கு வருது. சரி என்னதான் பிரச்சனை, இதுக்குன்னு என்ன பிரச்சனை, சரி அது வழியில போய் பார்ப்போம். எனக்கு நம்மளும் இயற்கை சார்ந்து இருக்கனால சரி அது ஒரு உணர்வையும் நம்ம புரிஞ்சுக்குவோமே, என்னதான் பிரச்சனை அதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கு பேச தெரியாது, இருந்தாலும் நம்ம பார்ப்போமே அப்படின்னு போது போய் பார்த்தேன். அப்போதான் தெரியுது அதுக்கு என்ன பிரச்சனைனாக்கா, இயற்கை வளங்கள் அழிக்கப்படுறதுனால அது என்ன பண்ணுது, அதோட இருப்பிடத்தை இழந்துருது. அப்போ ரோட்டுக்கு வருது. அப்போ ரோட்டுக்கு வந்து எதுக்கு வருது, பசிக்கு திண்டாடி வருது. அது அதாவது 6 அறிவு படைத்த மனிதன் ஒரு வேலை இன்னைக்கு நேரம் 3 வேலையாவது சாப்பிட்றாரு. ஆமாவே. ஆனா 5 அறிவு படைத்த மிருகம் 2 நாளைக்கு ஒரு வேலை கூட கிடைக்காது. இப்போ அதை தீக்கணும், அதோட பசியை வந்து நான் போக்கணும். சார் நீங்க ரோட்டுக்கு வந்து பசியை தீக்குதுன்னு சொல்றீங்க, அது என்ன காரணமா இருக்கு? இல்ல சார், இப்போ ஏன் ரோட்டுக்கு வருதுன்னா, இதை நான் ஆஃபிஷியலாக சொல்றேன்னு, நம்ம வந்து காலையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில நல்ல உள்ளங்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா, சாப்பிட்ட பொருள் வந்து ரோட்ல வீசிடுறாங்க. புரியுதா? அந்த மிச்ச மீதிய பலகாரத்தையோ பழத்தையும் வீசுறாங்க. அப்ப அந்த பசிக்கு திண்டாட, அதுவும் ஒரு தாய்க்கு தெரியும் ஒரு பிள்ளையோட பசி. பால் கொடுக்கணும், கர்ப்பமான சூழ்நிலை இருக்கும். அந்த பசிக்காக ஒண்ணு வந்துச்சுன்னா பின்னாடி 4 வரும். செப்பா டியடப்பா யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு தான் சாப்பாடு. அப்படி இந்த க்ரோஸ் பண்றதுனால அடிபட்டா இருக்குது. சரி இது தடுக்கும் வகையில தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து நான் சாப்பாடு கொடுக்கறது, அப்புறம் நகையை வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு காலகட்டம் வர்றப்ப கொஞ்சம் இது பண்றப்ப இந்த தாமான்ல கொட்டி